Hi friends, welcome to Flavours of Malathi. இன்னைக்கு நான் உங்களுக்கு காட்ட போறது பாரம்பரியமான பழைய கீரை வகைகள். ஒரே வீடியோல ஃபுல்லா காமிச்சோனா உங்களுக்கும் போர் அடிச்சிரும். சோ நான் உங்களுக்கு ஒரு கீரை வகைகள் பத்தியும் அதை நீங்க எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம்னு அதோட பெனிஃபிட்ஸ் பத்தியும் நான் உங்களுக்கு குட்டி தொகுப்பா ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு கோவக்கீரை பத்தி சொல்றேன். இங்கிலீஷ்ல இந்த பழத்தோட பேரு ஐவி கார்ட்னு சொல்லுவோம். கோவக்காய் பார்த்தோன்னா இப்பெல்லாம் தான் நமக்கு கடையில் கிடைக்குது. அந்த காலத்தில் இந்த கோவக்கீரை வேலிகளில் காடுகளில் மட்டுமே படர்ந்து காணப்படக்கூடிய ஒரு பழைய கீரை வகை. இந்த கீரையோட இலை, தண்டு, காய், பூ எல்லாமே மருத்துவ குணமுடையது. இலைகளை நீங்கள் பருப்பில் போடலாம், இல்லை கூட்டு வைக்கலாம், காயை பொரியல் இல்லை தொகையல் செஞ்சு சாப்பிட்லாம். இந்த கீரைக்கு முக்கியமான மருத்துவ குணங்கள்னு பார்த்தோன்னா நீரிழிவு நோய், அதாவது டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸுக்கு பிளட் சுகர் லெவலை கம்மி பண்ணக்கூடிய தன்மை இந்த கீரைக்கு இருக்குது. மகப்பேறு காலத்தில், அதாவது டியூரிங் ப்ரெக்னன்சி டைம் பார்த்தோன்னா நிறையா பேருக்கு கால் நிறையா வீங்கியிருக்கும். ஸோ அப்போ கோவக்கீரையை டெய்லி நம்ம உணவில் சேர்த்துட்டோன்னா அந்த காலில் இருக்க நீர் குறைஞ்சு காணப்படும்னு சொல்லுவாங்க. இந்த கீரையோட பயனை பெறணும்னு விரும்புகிறவங்க டெய்லியும் சாப்பாட்டில் சேர்த்திக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு கீரை எடுத்து தண்ணியில் கொதிக்க வச்சு நீங்கள் அதை ஒரு டம்ளர் பருகினாலே அதோட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். கண் பார்வை, தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ரத்தத்தை சுத்தப்படுத்தி கொடுக்குற தன்மைன்னு பார்த்தோன்னா எல்லாமே இந்த கீரைக்கு நிறைய இருக்குது. இந்த கோவக்கீரை வச்சு நம்ம என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்ய போகிறோங்கிற ரெசிபீஸை ஒன்றொன்னா நான் செய்யும்போது உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துட்டே இருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. பொதுவாக கீரைகள்னு பார்த்தோன்னாலே அதுக்கு இரும்பு சத்து ரொம்ப ஜாஸ்தி. அது எந்த கீரையாக இருந்தாலும் பரவாயில்ல, வாரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 4 டைம் கண்டிப்பாக கீரை சேர்த்துக்கோங்க. இப்போல்லாம் குழந்தைகளோட உணவில் நிறையா பேர் கீரை சேர்த்திக்கிறதே கிடையாது. 9 மாதத்துலேருந்து கீரை கொடுக்க ஆரம்பிக்கலாம். எந்த ஃபுட்டு ட்ரை பண்ணினாலும் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு கொண்டு வாங்க. ஃபஸ்ட்டு குழந்தைக்கு கீரை கொடுக்கும்போது ஒரு 4 இலை எடுத்து தண்ணியில் கொதிக்க வச்சு கொஞ்சமாக மஞ்சத்தூள், 4 சீரகம், 2 மிளகு சேர்த்து அதை வடிகட்டி குழந்தைகளுக்கு 2 ஸ்பூன் கொடுத்து பாருங்கள். ஒரு நாளும் கொடுக்கும்போது இதை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி கொடுங்க. எல்லா கீரை காயோட சத்தும் குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியம். நல்ல பழக்க வழக்கங்கள் எப்படி குழந்தைகளுக்கு ரொம்ப அவசியம்னு எல்லாரும் நினைக்கிறோமோ அதே போல் நல்ல உணவு பழக்கங்களும் ரொம்ப அவசியம். நம்ம குழந்தைக்கு இன்றைக்கி நம்ம கொடுக்குற ஆரோக்கியமான உணவு தான் அவங்களுக்கு பிற்காலத்தில் நம்ம சேமித்து கொடுக்குற அவங்களுக்கு விலைமதிப்பற்ற சொத்துன்னு நான் நம்புகிறேன். நிறைய மருந்தடிச்சு கீரைகளை விளைவிக்கிறதால எல்லாருமே பயந்துக்கிறாங்க குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கு. அப்படி இருக்கும்போது நீங்கள் அளவான ஒரு 4-5 க்ரோ பேக்ஸ் வாங்கிக்கலாம், இல்லை தொட்டிலேயே கீரைகளை ஈஸியாக நம்மளால் வளர்த்த முடியும். இன்றைக்கி வீடியோவில் நான் காமிச்சிருக்கிற ஒரு கீரையுமே கடையில் கிடைக்காதது. இது போல் இன்னும் நிறைய கீரை நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கலை. இது ஜஸ்ட் சாம்பிளுக்காக. இந்த கீரையோட பேர் நிறையா பேர்த்துக்கு தெரியும், அதனால நான் இந்த கீரையோட வீடியோஸ் மட்டும் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னும் நான் நிறைய உங்களுக்கு பழமை வாய்ந்த கீரைகள் பற்றியும் எங்கள் ஊரில் கிடைக்கிற பழைய மூலிகைகள் பற்றியும் உங்களுக்கு நான் அப்கமிங் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். இது போல் சின்ன ட்ரெடிஷ்னல் டிப்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்க என்னோடய சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.